லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, மன்னிப்பு என்றால் என்ன என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நிமிஷம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் அந்த கல்வாரி சிலுவையில அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரத்துல ரத்தம் பாய்ந்திருக்கிற வேலையில கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்துல அவர் ஜெபத்துல கேட்கிறார். அந்த மன்னிப்பை ஆண்டவர் பிதா இடத்துல மன்னிக்க சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறாருங்க. இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம்? மனைவியை மன்னிக்கிறதுல, மனைவி கணவனை மன்னிக்கிறதுல, பிள்ளைங்க தாயும் தகப்பனை மன்னிக்கிறதுல, தாய் தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்கிறதுல, ஃப்ரெண்ட்ஸ் மன்னிப்பு இல்லை, வேலை மேல மன்னிப்பு இல்லை, நம்ம ஜப கூட்டங்களில், ஆலயத்துல, சபையில மன்னிப்பு இல்லை, விரோதம். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் பிரியமான தேவச்சனமே, மன்னிப்பு என்பது உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம். நான் பிறரை மன்னிக்கும் பொழுது கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். மன்னிப்பு என்பது மிக 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 பெரியதாய் காணப்படுகிறது. அன்றைக்கு கிறிஸ்து இயேசு நம்மளை மன்னிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் வாழ முடியாது, கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே போல நாம் பிறரை மன்னிப்போம், மறப்போம். ஆண்டவரை நம்ம கிறிஸ்துவை விசுவாசிப்போம், பிதாவை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னித்தாரே, நாமளும் பிறரை மன்னித்து வாழ்வதே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். மன்னிப்போம், மறப்போம். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளலாம். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவங்க செய்கிறது எல்லாவற்றையும் அவருக்கு தெரிந்தோம், பிதா கிட்ட அவர்கள் என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த மனதோடு மன்னிக்க பிதாவிடத்துல கேட்ட தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய நண்பர் எல்லாவற்றையும் மறந்து மன்னி, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் என்று உன்னை பார்த்து மகனே மகளே சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்றைய முடிவு பண்ணுங்க.